ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை காலையிலிருந்தே சந்திராஷ்டமம் அமைப்பு ஆரம்பிக்குது. வாரத்தில் 6 நாட்களும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. நல்ல விதமாகவே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். வார ஆரம்பத்தில் உங்களுக்கு 6, 7 ஆகிய 2 இடங்களில் தான் சந்திரன் இருக்கிறார். ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் பெரியதொரு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் வாரத்தின் கடைசியில் 30/8 சனிக்கிழமை காலையில் 7:30 மணி 7:53 அமைப்பில் சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை இரவு 7:55 மணிக்கு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. ஞாயிறு, திங்கள், சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய வார கடைசி நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம்ன்றதுனால முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. இந்த வாரம் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இருக்கும். வளர்பிறை அமைப்பிலேயே சந்திரன் வந்து விடுகிறார். ஆகவே சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரிய அளவில் வேலை தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக பாதிக்காது. அதிலும் குறிப்பாக 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது குழந்தைகள் சார்ந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நல்ல அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத தான் காட்டுது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பதால் வேலை தொழில் அமைப்புகள் கஷ்டம் எதுவும் இல்லாமல் எந்த அளவிற்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. குடும்பத்திலேயும் நிம்மதி இருக்கும். குறிப்பாக இப்போது சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால சகோதரர்களால் கடந்த காலத்தில் அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் போட்டவர்களுக்கெல்லாம் வாரத்தின் முதல் பகுதியில் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளேயே சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சனி, ஞாயிறு, திங்கள் என்று வாரத்தின் இறுதியில் மட்டும் கொஞ்சம் கடுமையான பலன்கள் நடக்கும் என்பதால் பண விவகாரத்தில் மட்டும் அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, சோஷியல் மீடியாவில் வர்ற தகவல்களை நம்ப தேவையில்லாமல் அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக வாரத்தின் கடைசியில் இருக்கிறது அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் வளர்பிறையிலேயே இருக்கிற வாரத்தின் ஆரம்பத்திலேயே அவர் வளர்பிறை சந்திரனாக அமாவாசை அமைப்பிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். அமாவாசை அமைப்பிலிருந்து வெளியே வந்து விடுகின்ற இந்த அமைப்பு ஒரு பெரிய நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க. ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்துல வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறது. முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறதும் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது இல்லை. கடந்த காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட பெரிய நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அவரவருடைய அமைப்பு தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, யார் வீட்டு பணமாக இருந்தாலும் நம்மகிட்ட பாக்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. தொழிலில், வேலையில் கொஞ்சம் எந்த அளவிற்கு நல்ல முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. 4ஆம் இடத்துல சூரியன் இந்த வாரம் முழுக்க ஒரு ஆட்சி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாரு. வீடு வாகனம் சார்ந்த விஷயத்திலேயே நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக வாகன விஷயம், வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான அமைப்பு, அமாவாசை அமைப்பு அப்படியே முடிஞ்சதுக்கு அப்புறமே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலைமைகள்லாம் கண்டிப்பாக வருகிறது. பொருள் செலவுகள் வைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள்லாம் அந்த செலவுகள் வீணாக வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வீணாக அந்த விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைக்காக வேலைக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தேவையற்ற செலவுகள் எல்லாமே இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. பெண்களால் மன கஷ்டம், அம்மானால, அக்கா தங்கச்சினால, காதலன் காதலினால, பெற்ற பெண் குழந்தையால் மன கஷ்டம் அடைந்தவர்களுக்கு வாரத்தின் முதல் 4 நாட்களுக்குள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. இந்த வாரத்திலேயே ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அவருடைய இஷ்ட நல்ல நண்பரான சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோகம். ராசியிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கூட குருவின் வீட்டில் இருக்கிறார். ஆக 4, 10ஆம் இடங்களில் செவ்வாய், சனி ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதை வேண்டுமானாலும் கொஞ்சம் தீய அமைப்புன்னு சொல்லலாம். மற்றபடி அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தகுதி, இருப்பிடம், வயதிற்கேற்றாற் போல பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திராசிரமம் இந்த வாரம் கிடையாது. 4, 5, 6 ஆகிய 3 இடங்களில் இப்பொழுது சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. வாரத்தின் முதல் திங்கள், செவ்வாயை தவிர புதன்கிழமை, வியாழக்கிழமை டாப்பாக இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை குரு 5ஆம் இடத்துல, சந்திரன் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வர்றாரு.
பிள்ளையால் அதிர்ஷ்டம், பிள்ளையை பற்றி இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், வியாபாரம் தொழில் போன்றவைகள் மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளுமே கொஞ்சம் அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களும் தொட்டது துலங்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலை மாற்றம் இருந்தால் அது நல்லா இருக்கக்கூடிய, வியாபாரம், கடன், நோய், வம்பு, வழக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வாரத்தின் கடைசி நாளில் அவர் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, நீச்சனா தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வளர்பிறையாக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் இருப்பதனால கடைசி நாளாகிய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் எதிர்ப்புகளை நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிரிகளை பற்றிலாம் பயப்படாதீங்க. பெரிய அளவில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் அட்டமச்சனி காலத்திலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு முடிந்து விட்டது. அதனுடைய எச்சம்னு சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் தான் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ராசிநாதன் இப்போது அமாவாசையிலிருந்து வளர்பிறை அமைப்பில் வந்துட்டார். அமாவாசையிலிருந்து வளர்பிறை அமைப்பில் வந்துட்டாலே கடகராசிக்காரர்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் உங்களுடைய ராசிநாதன். வார ஆரம்பத்தில் 3, 4, 5 என்கின்ற வளர்பிறை அமைப்புல நல்லாவே இருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு வரும்போது குருவின் பார்வையிலையும் வந்துடுவார். ஆக கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு தான் இப்போது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களை ராசியிலே இருக்கிறார். ராசியில் சுபகிரகம் இருப்பது, ராசிநாதன் சுபருடைய பார்வையில் இருக்க போகுது. ஒரு கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஒரு 6, 8 தசாபக்திகள் நடந்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குமே தவிர, மன உறுதியுள்ள, எதையும் உண்மையாக நேர்மையாக சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குதுங்க. எதையும் உங்களால் சமாளிக்க முடியும். சந்திராஷ்டமம் வேற கிடையாது இல்லையா? 3, 4, 5 என்பது 3ஆம் இடத்துல அவர் வார ஆரம்பத்தில், அதாவது வாரத்தின் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த புதன்கிழமை காலைல இரவு இந்த 3 நாள் திங்கள், செவ்வாய், புதனில் பார்த்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்போது உண்டு. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் அவர் 3ஆம் இடத்துல இருப்பார். 3ஆம் இடத்துல அவர் வளர்பிறையாக இருக்கிறார். அப்போ தான் அமாவாசையிலிருந்து வெளியே போன அமைப்பில் இருக்கிறார். ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை பார்க்கறது, விட்டு போன தொடர்புகள், விட்டு போன நட்புகள் மறுபடியும் வரக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே வாய்ப்புகள் ஒன்று வந்து அதை நழுவ விட்ட அமைப்புகளில் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக்கக்கூடிய தன்மைன்னு திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் இருக்கும். வியாழன், வெள்ளி அப்படியே வந்துட்டீங்கன்னா பெரிய அளவில் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அம்மாவின் ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். சுகஸ்தானம் வலுப்படுகிறது. உங்களுடைய சுகத்திற்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அந்த செலவு செய்யக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நிலைமை என வாரத்தின் நடுப்பகுதியாகிய புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்கள்லாம் பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. வார இறுதியில் சந்திரன் நீச்சம் அடைந்தாலும் கூட ராசி சுபத்துவம் அடைந்திருப்பதாலும் சந்திரன் வளர்பிறையில் இருப்பதாலும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த சந்திராஷ்டமம் இல்லாத வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சங்கடங்கள்லாம் இல்லைங்க. ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். கேதுவோடு இணைந்திருந்தாலும் கூட ராசிநாதன் ஆட்சியில் இருப்பது என்பது ஒரு பெரிய யோக கொடுப்பினை. ஆவணி மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். வார ஆரம்பத்தில் சந்திரன் 2, 3, 4 இடங்கள்ல இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது. 2ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது குடும்பத்தில் அமைதி இருக்கும். பணவரவுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கடந்த காலத்தில் யார்ட்டாவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை அந்த 2 நாள் 3 நாளில் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாளும் கேட்டு வாங்க முடியும். வெளிநாட்டிற்கு போகிறேன், வேலை வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரியான அமைப்பில் பணம் போய் மாட்டிக்கிச்சே எப்படி வாங்குறதுன்றத ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை வாங்குவதற்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அதிகாரியுடைய தயவு கிடைக்கிறது, உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு அறிமுகம் கிடைப்பது என்பது போன்ற அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்களும் கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை குடும்பத்திற்கு ஏற்ற வகையில் ரொம்ப நல்ல மாற்றம். சில இளைய பருவத்து சிம்மராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்களின் மூலமான அறிமுகம், பெண்களின் மூலமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. தந்தையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுடைய சொத்துக்களை பிரிச்சுக்க முடியல, அப்பா கரெக்டாக தான் இருக்கிறாரு, அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா மக்கள்லாம் ஏதாவது நமக்கு சரியா நல்லது செய்ய விட மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான தந்தை வழி சொத்துக்கள், தந்தையின் சம்மதம், இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் நமக்கு எதுவுமே சரியா வரலையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் கடைசி 2 நாட்களான வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் நல்ல நாள்.
இந்த நாளில் நீங்கள் அப்பா கிட்ட எதையாவது காரியத்தை சாதித்து கொள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சிலருக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்களின் மூலமாக மாற்றம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களின் மூலமான உயர்வு என நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் நல்ல வாரங்க. வருமானம் வரும், செலவு வரும். அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் இந்த வாரம் 12ஆம் இடத்திற்கு மாறுறார் புதன். ஆனால் 11ஆம் இடத்துல 2-9 கூடிய சுக்கிரன் வலுவாக இருப்பது லாபம் தரக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு. காசு பணம் வரும், ஆனால் அதை செலவு பண்ணிடுவீங்க. கையில் நிற்காத அளவுக்கு இருக்கும். கடன் வாங்க தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற கடனை கூட அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வாரத்தின் முதல் 4 நாட்களுக்கே கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. கொஞ்சமாவது இருக்கிற கடனை அப்படியே மொத்தமாக அடைக்க முடியலன்னா கூட ஓரளவிற்கு அப்படி இப்படி இந்த இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் முழுவதும் வருது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கண்டிப்பாக கிடையாது. நெகட்டிவ் இல்லாத ஒரு நல்ல வாரம்னே சொல்லுவேன். ஆனால் என்ன, ராசியில் செவ்வாய் இருக்கிறார், எரிச்சலாக தான் இருப்பீங்க. இதனால் அவர் நடக்கலை, அதனால் இவர் நடக்கலை, இதனால் அவர்கிட்ட இருந்து இது வரல அது வரல அப்படின்ற ஒரு எரிச்சல் தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் சுக்கிரன் புதன் சனி ஆகிய 3 கிரகங்களும் இப்போது யோகத்தில் இருப்பதாலும் 10ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சிருந்து ஒரு தொழில் அமைப்போல நல்ல விதமாக சுபத்தன்மையோடு இருக்கிறதுனால பெரிய அளவில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் விலகும். பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுக்கலாமான்ற எண்ணத்தில் இருந்தவங்க, குடும்ப தொழிலிருந்து வெளியே போயிடலாமா தனிச்சு செய்யலாமான்ற எண்ணத்தில் போயிருந்தவங்க கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள். இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு மனமாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத வாரம். சிலருக்கு மட்டும் நட்புகளின் மூலமாக மன வருத்தங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவு 7ல் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். மனைவி கிட்ட ஏதாவது ஒன்று அப்படி சண்டை போடணும் இப்படி சண்டை போடணும்னு நினைச்சோம்னா வரக்கூடிய விஷயங்கள் எதிர்த்து வரக்கூடிய எதிரடி பதிலடின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் வேகமாகவே இருக்கும். அதுக்காக நம்ம தான் கொஞ்சம் பின்வாங்க வேண்டியிருக்கும். மற்றபடி கன்னிக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஆதரவான சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் முழுவதும் சீரான பலன்கள் இருக்கக்கூடிய யோக நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. சிக்கல்கள் இல்லாத இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சங்கடமான சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. ராசியிலேயே சந்திரன் இருக்க போகிறார் குருவின் பார்வையில். வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலையில் வரைக்குமே புதன்கிழமை நைட்டு வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா அவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கப்புறம் வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தில் இருப்பார். முதல் 3 நாட்களுக்கு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. கொஞ்சம் தூர இடங்களுக்கு போக வேண்டிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் போகிற இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு அனுமதி கிடைக்கிறது. அதற்கான டிக்கெட்டுங்க புக் பண்ணுறது, இல்லை இந்த மாதம் பிளான் பண்ணி இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்கின்ற மாதிரியாக தூர இடங்கள், குறிப்பாக உள்நாட்டிற்குள் வடக்கு வெளிநாட்டிற்குள் மேற்கு ஆகிய இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு சந்திராஷ்டமம் இல்லை. பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் முயற்சியை நீங்கள் தான் பண்ணணும். பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஏதாவது கடுமையான 6-8 தசாபக்தி அமைப்புகள் நடந்தால் ஒழிய துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கிடையாது. வாரத்தின் கடைசியில் அவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 10-2 ஆகிய 2 இடங்களுடைய கனெக்ட் கிடைக்குது. பேசி பிடிப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஏதாவது கான்டாக்ட்ஸ், ஏதாவது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் பெறட்ட முடியாத அமைப்புகள்லாம் நல்ல விதமாக இருக்கிறது என்பது போன்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லிடுவேன். சகோதரிகள் பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றமும் கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் நல்லவையாக மாறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமமும் உங்களுக்கு கிடையாது. சந்திரன் அற்புதமான இடம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல வாரத்தின் முதல் நாளில் 3 நாள் நல்ல விதமாகவே இருக்கிறார். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெற்றி லாபம் பணவரவு போன்றவைகளை குறிக்கக்கூடிய தோல்விகளையே அடையாத ஒரு அமைப்பு வாரத்தின் முதல் 3 நாட்களுக்கு இருக்கிறது. ஆகவே எதை செஞ்சாலும் இந்த வாரத்தில் சுறுசுறுப்பாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 3 நாளும் கிளம்பி எதையாவது பண்ணிடுங்க. வீட்டை விட்டு அதிகாலையில் எழுந்திருத்து காலையில் ஒரு 7 மணிக்கு
வீட்டை விட்டு ஒரு மனுஷன் வெளியில் வந்துட்டார்னாலே அன்றைய நாள் அவருக்கு பாதி வெற்றியை கொடுத்து விட்டதாக அர்த்தம் அப்படின்னு நான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கிறேன். அதுதான் உண்மை. காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டை விட்டு நம்முடைய வேலையை, கடமையை, ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குன்னு கிளம்பிட்டோம்னாலே வீடு திரும்புறதுக்குள்ளே நம்ம அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கோம். இது அந்த வாரத்தின் முதல் 3 நாட்கள் நீங்கள் உணர முடியும். ஆக திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் அட்டகாசமான 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நல்ல நாட்கள். ஐயா 8ல் போய் குரு மறைஞ்சிருச்சே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. மறைமுகமான தனலாபங்கள். பணம் இவ்வளோ சம்பாரிச்சேன்னு வெளியில் சொன்னால் கொஞ்சம் நம்மளை ஒரு மாதிரி கண் திருஷ்டி பட்டுருமோன்னு வெளியில் சொல்கிறதுக்கு தேவையில்லாத அளவிற்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரத்தான் செய்யும். வருமான அமைப்புகள்லாம் கொஞ்சம் குறைகள் கிடையாது. நீங்கள் தான் உங்களை பற்றி ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தன்னை பற்றி நம்ம பற்றி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதில் தான் பெரிய உயர்வுகள் இருக்கிறது. தன்னை தாழ்வாக நினைக்காமல் தன்னம்பிக்கையோடு செயலாற்றக்கூடிய உயர்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நல்ல விதமாகத்தான் இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாக்களே அதுக்கு கண்டிப்பாக சாட்சி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லை. 10ஆம் இடத்துல சூரியன் வலுத்திருப்பதும் 9ஆம் இடத்துல 7 கூடியவர் சுக்கிரன் இருப்பதும் பெண்களால் உதவி, சகோதரிகளால் உதவி, கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை என எல்லா நிலைமைகளையும் பெரிய அளவுக்கு சோதனைகளை கொடுக்காத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் அட்டகாசமான வாரம்னு எப்போவுமே சொல்லுவேன். அது உண்மைதான். போன வருஷத்தில் உங்கள் நிலைமையும் இந்த வருஷத்தில் உங்கள் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிடும். பெரிய சோதனைகள்லாம் அந்த வாரம் கிடையவே கிடையாதுங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இல்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா 8ல் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் கூட அவர் தன வீட்டை பார்க்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோகம். 6 8ல் மறையிறது அப்படிங்கிறது எதிர்பாராத தனலாபம், விபரீத ராஜயோகம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதன் வலுவாக இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய அளவில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது தொழில்துறை முன்னேற்றங்களுக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பு. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. போன வாரத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. அந்த போன வார சந்திராஷ்டமம் கூட கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படிலாம் கூட சந்திராஷ்டமம் பெருசாலாம் வேலை செய்யாது. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு காரணத்தினால. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 6 8 தசாபுக்தி நடப்பவர்களை தவிர அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கடனை பற்றின, எதிரியை பற்றின கொஞ்சம் பயம் இருக்கும். அதை தவிர்த்து யோக தசாபுக்திகள், அட்லீஸ்ட் ஒரு கேந்திர கோண தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானங்கள் வேலை, தொழில், வியாபாரம் மூலமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. கல்யாணம் நடக்கும், காதல் திருமணம் நடக்கும், காதல் வரும், புதிய காதல் வரும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான அமைப்பு வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள்ளே யாருன்றதெல்லாம் அடையாளம் காட்டும். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல மனுஷங்களாக இருப்பீங்க. இலகிய மனம், நாய்க்கும் பூனைக்கும் கூட சாப்பாடு போடக்கூடிய அமைப்பு. காசு 10 ரூபா தான் நமக்கு சாப்பாட்டுக்கிறதுக்கு எதில் வந்து பிச்சைக்காரன் வந்து நிற்கிறானே, போயிட்டு போது நம்ம அடுத்த வரை சாப்பிடுவோம் இந்தா அப்படின்னு அவனுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இறக்க குணமெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கே உரியது. தனுசு ராசிக்காரர்கள் சோதனைகளை ஏற்கனவே அனுபவித்து விட்டீர்கள். ஆகவே இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இல்லாதனாலையும் சந்திரனுடைய அமைப்புகள் நன்றாகவே இருக்கின்றனாலையும் வார ஆரம்பத்தில் 11 10 ஆகிய 2 நல்ல இடங்களில் சந்திரன் இருக்கனாலையும் உங்களுடைய நல்ல வாரங்க இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. சந்திரன் 9 10 11 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறாரு. அமாவாசையை விட்டு விலகி வந்துட்டாரு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால கொஞ்சம் லேசா கலக்கம் இருக்கும். இது சரியா வருமோ, அது சரியா வருமோ, அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, அப்பாவால் இது நடக்குமோ, அப்பாவுக்கே இது நடக்குமோ, ஒருவேளை அப்பா நம்ம சொல்கிறத கேட்காம போயிடுவாரோ, அப்பா வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க தான் சப்போர்ட் பண்ணுவாரோ, நம்மளை பண்ண மாட்டாரோ, இந்த மாதிரியான சூரியன் சார்ந்த விஷயங்கள். சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளால் விரோதம் வந்துருமோ, அவர் கையெழுத்து போட மாட்டாரோ, இவள் கையெழுத்து போட மாட்டாரோ என்கின்ற மாதிரியாக அப்படியே திருப்ப மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. சந்திராஷ்டம தினம் இல்லை அப்படிங்கிறதுனால பண விரயங்கள் எதுவும் இந்த தடவை கிடையாது. வார ஆரம்பத்தில் முதல் 3 நாட்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் அமைப்புகளை கொஞ்சம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆன்மீக எண்ணங்கள்னால் கோயிலுக்கு போகலாம், அந்த இதுக்கு போகலாம், கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அல்லது திருப்பதிக்கோட போயிட்டு வந்துடலாம், காளகஸ்தியோட போயிட்டு வந்துடலாம், காசி கயா போன்ற அமைப்புகளுக்கு பிளான் போடலாம்னு வாரத்தில் 3 நாள் 50 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப நாட்களில் 3 நாட்களும் தெய்வீக திருப்பணிகளை பற்றிய எண்ணங்கள், அதற்கான வாய்ப்பு அமைப்புகள்லாம் வரும். அதற்கடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் சூப்பரான நாள். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். ஆஃபீஸில் இது வரைக்கும் இருந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் கொஞ்சம் விலகும். ஆகவே தொழிலை பற்றி கூட பெரிய அளவில் கவலைகள் இல்லை. வார இறுதியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து தான்
சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் 3 நாட்களும் அவர் சந்திரன் 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். அப்பொழுது குடும்ப பிரச்சனைகள் தீரும். வார இறுதியில் குடும்ப பிரச்சனைகள் தீரும். பணப்பிரச்சனை தீர்கின்ற அளவிற்கு சில வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை அடைச்சிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சீரான பொருளாதாரம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வந்த வாரம் ஆரம்பமே சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை 25/8 திங்கக்கிழமை இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு காலையில் 8 மணி 29 நிமிஷத்துக்கு காலையில் 8:30 மணிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், புதன்கிழமை 7:21 நைட்டு வரைக்கும். ஆக கிட்டத்தட்ட ஒரு கணக்குப்படி பார்த்தா 3 நாள் அந்த இடம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். திங்கள் செவ்வாய் புதன்கிழமை 7 மணி 21 நிமிடம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனாலும் பெரிய அளவில் இருக்காது. நல்ல வேலையாக அமாவாசையை விட்டு அவர் வெளியே வந்துட்டார். அமாவாசையை விட்டு வெளியே வந்து விட்ட காரணத்தினாலும் அவர் ஒரு நிலையில் அந்த இடத்துல ஒரு நல்லாவே இருக்கிறார். அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை. ஆனாலும் இந்த திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் யாரையுமே நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாளை சொல்லுவேன். இந்த 3 நாளும் காசு விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. ஏடிஎம்முக்கு போய் பணங்கள்னா எடுத்து வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடும்போது கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்து ஓடிபி சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன், 5000 அனுப்பு 10,000 அனுப்புன்னு சொல்கிறவா இந்த மாதிரியான அமைப்புகள் எதையுமே நம்ப வேண்டாம். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ட்ராவலில் சூட்கேஸில் காசு கொண்டு போகிறவங்க, நகை வச்சுருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தில் இருக்கணும். மற்றபடி வாரத்தின் 4 நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் பெரிய சோதனைகள் இருக்காது. 9 10ஆம் இடங்களோடு சந்திரன் இருக்கிறார். ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துல இருந்தாலும் சனி ராசிநாதனை தான் இருக்கிறார். அதனால் பணவரவுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. கஷ்டம்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு பெருமளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்பவும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் போன வருஷம் இருந்த கஷ்டம்லாம் இப்போ இல்லை கும்பராசிக்கு. அதை மட்டும் நீங்கள் உங்களுக்கே உங்கள் மனசுக்கே தெரியும். 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது 2025ஆம் ஆண்டு இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியும். 2026ஆம் ஆண்டு இதைவிட நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கஷ்டமே எனக்கு இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அத்தனை இவர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் உண்டு. கும்பராசிக்காரர்கள் கும்பத்துக்கு எப்போவுமே மெதுவாக தான் நடக்கும். மெதுவாக நடந்தாலும் நல்ல விதமாக எல்லாவற்றையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் புதன்கிழமை நைட்லேருந்து, அதாவது புதன்கிழமை நைட்டு உங்களுக்கு சந்திராசிரமம் பற்றி தெரியாது. 27/8 இரவு புதன்கிழமை இரவு 7 மணி 21 நிமிஷத்துலேருந்து சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 முழு நாளும் சந்திராசிரமம். புதன்கிழமை இரவு 7 மணி 21 நிமிடத்திலிருந்து வெள்ளி முழுவதும் சனி முழுவதும் அப்படியே வியாழன் முழுவதுமாக இருக்கிறது. சனிக்கிழமை காலையில் 7 மணி 53 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் முடியுது. ஆக இப்படித்தான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமம். இந்த 2 முழு நாட்களும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அப்போ தான் சந்திரன் விலகி இருக்கிறாரு. காசு பணம் விஷயத்திலையும், நண்பர்கள்ட்ட மோதிர விஷயத்திலையும், குடும்பத்தில் ஏதாவது கணவன் மனைவி விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்க வேண்டும். ஆகவே வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் நடுப்பகுதி நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக காதலன் காதலியில் கொஞ்சம் வேற மாதிரி ஈகோ பிரச்சனை எல்லாம் வரும். புருஷன் முன்னாடிக்கிட்ட ஈகோ பிரச்சனை, நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் சம்பாதிக்கணும் நீ சம்பாதிக்கிறனா, காதலன் காதலி கணவன் மனைவியாக இல்லாதவர்களுக்கு காதலன் காதலி உறவுகள், இது இல்லாமல் இதில் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நட்புகள் போன்ற கொஞ்சம் ஒரு மாதிரியாக நமக்கு கை கொடுக்கக்கூடிய உறவுகளை கடிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் முன்பின் பார்த்தீங்கன்னா அது நல்லா தாங்க இருக்குது. எடுத்தடுப்பில் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் நடக்கும். அந்த 3 நாட்களும் கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நல்லாவே கை கொடுக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை நிச்சயமாக செய்யலாம். ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பதற்கும் அது நன்றாகவே கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெண்மை நிற பொருட்கள், திரவ நிற பொருட்கள் மீது புதிதாக மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆர்வங்கள் வரும். அந்த ஆர்வங்கள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. வாரத்தின் இறுதி நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பணம் வரக்கூடிய அமைப்பு, 5 நாட்களும் இல்லாமல் இருந்து கடைசி 2 நாளில் காசு வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. சனிக்கிழமை காலையிலிருந்து 8 மணியிலிருந்தே சகஜமாகவே நன்றாகவே இருப்பீர்கள். பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரம்தான் இந்த வாரம். மீனராசினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.